கொஞ்ச நேரம் நீ உறங்கி இந்த சொக்கலிங்கபுரம் மணல் மேட்டுப்பட்டில உள்ள ஏன் பாரதி நகர்ல உள்ள இந்த மக்களை காக்க என் கருப்பன வர சொல்லு. சொன்ன சொல்லு மாறுமாடா கலியரி முனியாண்டி, நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா. 600 நல்ல வருஷம்மா என் ஜீமா முனியாண்டிக்கு பட்ட உடமரான் தான் படுக்கு. உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு உங்கி காட்டு எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த பாரதி நகர்ல உள்ள துவராபதி அம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு இந்த ஊரை சுத்தி நீ பவனி வர்ற சொந்த குதிரை ஆடாத ஜாமியம் என் கலியரி காளி முனியனை கூப்பிட்டாட. இறங்காத தெய்வமும் என் கலியரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க. அழுயர விச்சருவா கருப்பு அடா அழுயர விச்சருவா அசையாதுடா கீநாட்டி என் கருப்பு வெள்ளி புடியருவா பல சுருட்டுது பல சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலது கம்பச்சாக்கிது ஓடி வாடா இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு இடது கம்பச்சாக்கிது. ஐயா இது ரோசாக்கார தங்கமுடா எந்திரா எந்திரா மதுரை நல்ல மேலமட கம்மாயா ஏ பாண்டி முனியே நீ விளையாட்டு மைதான நீ இடம் பெயர்ந்து இருப்பது வட்டாயுரணி தாமத சடனி கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் நீ மகிடி ஓட்டு விளையாட எந்திரி அஞ்சிமானே. ஒத்தக்காலு சப்பானி சப்பானி அட ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலம் நொண்டியாடா. நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம். அருபு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா மாடு தலைமாடு காக்க வாடா வாடா. இந்த கலை பயணமும் தெய்வ பயணமும் தொடரட்டும் 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 தொடரட்டும். தன்னன் என்ன இன்னர் வல்லடா மேடைக்கு இன்னர் வல்ல அப்பு கண்ணா யான முகத்துக்கேத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா.
பயம் விலகும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏற்று வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நிலப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நிலப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஸ்ரீ ஹலோ ஸ்ரீ திருவராளபதியம் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு அணைக்கரப்பட்டி ஏ பாரதி நகர் கம்மாவெட்டு தொழிலாளர்கள் மற்றும் கிராமத்தார்கள் சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாபெரும் வள்ளியிரும நாடகத்திற்கு வருகை இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களை வருக வருகின்ற அன்போடு வரைக்கின்றோம். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் கே ஆர் பெரியப்பன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி அவர் அன்னை வல்ல ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக காந்திமதி நகை மாளிகை உரிமையாளர் திரு சிவானன் ஆனந்தன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக அணைக்கரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக சிங்கமனரி ஒன்றிய திரு மனோகரன் மாமா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக மலல்மேட்டுப்பட்டி ஊர் நாட்டாமை திரு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அப்போ வாங்கப்போ மலல்மேட்டுப்பட்டி ஊர் நாட்டாமை திரு ஐயா எங்கே இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக கல்லம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு மையப்பன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. எங்கிருந்தாலும் ஐயா அவர்களுக்கு மேடை அருகாமையில் வருகிறமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மலல்மேட்டுப்பட்டி ஊர் நாட்டாமை திரு ஐயா அவர்களை மேடை அருகாமையில் வருகிறமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக கல்லம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு மையப்பன் ஐயா அவர்களை மேடை அருகாமையில் வருகிறமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக சிங்கமனரி காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. காவல்துறை சிங்கமனரி காவல்துறை ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. சிங்கமனரி காவல்துறை
அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக பாரதி நகர் வார்டு மெம்பர் திரு கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. பாரதி நகர் வார்டு மெம்பர் திரு கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக மேடைக்கு வர சொல்லுங்க. அடுத்தபடியாக மலர்மேட்டுப்பட்டி திரு பிலி அழகர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறது. பிலி அழகர். அடுத்தபடியாக பாரதி நகர் பாரதி நகர் திரு கே ராதாகிருஷ்ணன் அட்வொகேட் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணே வாங்கனே. பாரதி நகர் திரு கே ராதாகிருஷ்ணன் அட்வொகேட் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறது. திரு இபி முருகானந்தம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறது. இபி முருகானந்தம் அவர்களுக்கு எங்கிருந்தாலும் உடனடியாக வரத்து மேடை அருகாமலை வருகிறமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இபி முருகானந்தம் அவர்கள் இங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக மலர்மேட்டுப்பட்டி திரு ராசு வீரகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மலர்மேட்டுப்பட்டி திரு ராசு வீரகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அண்ணே, இந்த மாபெரும் நாடகத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த மலர்மேட்டுப்பட்டி திரு ராசு வீரகுமார் அவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு அடுத்தபடியாக ராசு வீரகுமார் வந்துட்டாங்களா? ராசு வீரகுமார். அடுத்தபடியாக மலர்மேட்டுப்பட்டி திரு ஐயாவு செந்தில் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக ஐயாவு வீரகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி அடுத்தபடி ஐயாவு செந்தில் அவர்களுக்கு உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மலர்மேட்டுப்பட்டி திரு ஐயாவு செந்தில் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக பாரதி நகர் திரு சாமியாடி முத்தையா அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சாமியாடி முத்தையா உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் திரு பப்புன் MK ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணே வாங்கண்ணே. சார் காவல்துறை வாங்க சார். சார் கொஞ்சம் கோச்சுக்காம வாங்க. காவல்துறை சிங்கமனூரி காவல்துறை உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அணக்கரப்பட்டியைச் சேர்ந்த கவினன் உடனடியாக மேடைக்கு அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. கவின் அணக்கரப்பட்டியைச் சேர்ந்த கவின் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. சிங்கமனூரி காவல்துறைக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அணக்கரப்பட்டி கவினன் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இந்த அண்ணன் மேகநாதன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. மேகநாதன் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. மேகநாதன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணன் கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறது. கணேசன் அண்ணன், கணேசனே ஓகே. இந்த நாடகத்திற்கு பெரும் கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த இந்த பெண்களுக்கு இப்பொழுது கம்மாவட்டு பெண்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது.
அண்ணே சின்ராசனன் உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சின்ராசனன் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகின்றது. அண்ணே சின்ராசனன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பெண்களுக்கு இப்பொழுது கௌரவம் செய்யப்படுகின்றது. லதாக்கா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. லதாக்காவுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. ஒரு நாடகத்தை நடத்துகிறேன்னா ஆம்பளையால் கூட முடியாது, பெண்களால் இவ்வளோ ஏற்பாடு செய்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கைத்தட்டுங்க கொஞ்சம். சின்னம்மாள் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக பிச்சம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. பிச்சம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. ஜெயபாரதி அம்மாள் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. ஜெயபாரதி அம்மாள் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக விஜயா அம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. கைத்தட்டுங்க. ஒரு ஆம்பளையால செய்ய முடியாத விஷயத்தை பெண்கள்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு கைத்தட்டுங்க நல்லா. சிவராமலிங்க அண்ணன் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. வெற்றி செல்வனன் உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். வெற்றி செல்வனன் சிவராமணன் உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சிவராமணன் வெற்றி செல்வனன் உடனடியாக மேடைக்கு அழைக்க உங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணன் சரவணன் உடனடியாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றுகிறது. அவங்கள கொஞ்சம் மேடைக்கு இருந்தால் வார்த்தைங்க. கல்லம்பட்டி தலைவர் மெய்யப்பன் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். கல்லம்பட்டி அண்ணன் திரு மெய்யப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவ்வளோதானா? அவ்வளோதான். அவங்க வந்து வாங்கிக்கலாம். அவர் வந்து சொல்லுவா முடிச்சா தனிமையில் போனாலும் கண்மணி உள் நினைவில் களைப்பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குடிப்பேனே அடியே அமுதே இதுவே போதும். நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரகமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ணன் கிளி. பிரிந்தது உயிரல்ல உடல்தான் விட்டு விலகாது உயிர் காதலே கரையிலே கண்ணி துடித்தானே கட்டு மரம் மீதில் காலை தவித்தானே இதுதான் காதலின் இடைவேளை.
எங்களுக்கு மறையுன்ன உங்களுக்கு இன்று புரியும். ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம். எண்ணத்தை சொல்ல நடு ஆளியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன். அடியே அமுதே வருந்தாதே. கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம் முப்பெடுக்கும் நேரம் உண்டு முத்தெடுக்கும் நேரம் இன்று சித்திரமே செப்பு கூடமே. கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் இன்று நித்திலமே முத்தூரதமே. நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிற்று அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து. நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரதமே. எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ணன் கிளியே. தம்பி சென்று மைக்கு சார் போச்சு கேம் வச்சு கோயில் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. கோமாளி வந்தாங்க. ஹலோ ஹலோ. ஐ லவ் யூ டீச்சர். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டரு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே. போதும் 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 கத்தாதீரா போதும். என் தம்பிகளை நான் என்ன சொல்றேனே தெரியலப்பா. உங்க அன்புக்கு இணையில்லை. எத்தனை பேர் நோத்தாங்கம்மான்னு வந்தாங்களோ. ஒற்றைக்கில் வர்ற ஆளு கூட நிறைய போதையில் வர்றானடா. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நீர் நல்லா போகணும்ப்பா. 100 நாள் வேலையை நான் சொல்லியிருக்கேன். 100 நாள் வேலையில் போய் தாயை விளையாடுறேன் சிப்பிங் கயிறு விளையாடுறேன்னு சொன்னேன். அந்த 100 நாள் வேலை வைக்கக்கூடிய என் தாய்மாரில் தான் இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிய. இனிமேல் 100 நாள் வேலை வைக்க போகிற பொம்பளையெல்லாம் குட்பால் கூட விளையாடுத்தான். குட்பால் விளையாட்டு புளியை பறிச்சுட்டு கூட வெடிகுண்டை வச்சு விட்டு போ. அவனுக்கு மட்டும் வாலிமை வைப்பான். தம்பி சாறு போச்சு இன்னொரு ஏற்றுங்க. என் தம்பி நல்லா இருப்படான்.
உனக்கு கல்யாணம் ஆனா உன் ஓசு நல்லா இருக்கணும். என் தம்பி எல்லாம் நல்லா இருந்தாத்தே அந்த அண்ணன் நல்லா இருக்க முடியும். உட்காந்துருக்க ஆளுகளோட நிற்கிற எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் உங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அவங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். நினைச்ச நேரம் ஒண்ணுக்கு இருக்கலாம். கூட உட்காந்துருக்க ஆள் அப்படியே பேம்பஸ்லேயே இருந்துருவேன். இந்த கூட்டத்தில் எங்கள் ஆத்தாக்க பாவம் வியாபாரம் பார்க்குது. ஆத்தா இங்கிட்டு வராத இடியப்பம்ட்டு வாங்கி அங்கிட்டே திரும்பி பார்க்காம போயிடும். இங்கே வந்தால் முனி அடிச்சிடும். என்ன அதுக்குள்ளே ஈபிலேருந்து வந்துட்டேன் மைசட்டா ஏன்டா ஒளிஞ்சு வர்ற பயந்துக்கிட்டு. ஹலோ ஹலோ அப்போ எக்கோ வைங்க. கூப்பிட்டா ஜாமி வருமா? கருப்பி வருவானா? கட்டாயம் வருவேன். எங்கே தெய்வம் துடியா இருக்கோ அந்த கிராமத்தில் தான் ஜாமி அப்படி கூப்பிட்டு சோறில் குதிக்கும். ஆம்பளை பைய அதாவது ஆனேன்னா ஒரு மிஷின் வச்சுருக்கேன் 1 லட்ச ரூபாய்க்கு. வந்து மூஞ்சில் மாட்டினீங்கன்னா ஒரு சவுண்டு கொடுக்கும். பக்காளி லெமன் பக்காளி லெமன் பக்காளி லெமன் காலை அதோட வெதரில் கரண்டிட்டு அடிச்சே வருவேன். ஹலோ ஹலோ என்ன இந்த வெதர்னா கொட்டையானே? நீ அவனை சூம்பு. என்னது ஊம்பணுமா? அது நலையில்ல நம்ம எங்கிருந்து எங்க இடமாறி வந்த இந்த ஜாமி இந்த கிராமத்தை கட்டி காத்து இந்த குளங்காக்க வந்த ஜாமி ஊரா வீரம் குறையாம இந்த பாரதி நகரில் விளையாடுதா இல்ல மனுஷனுக்கு மனுஷன் தலையா சாச்சது மாதிரி இந்த ஜாமி ஊரான் சாஞ்சு கடக்கா. எத்த நீ ரோசாக்காரித்தா நீ ரோசாக்கார தங்கமுத்தா என் துராபதி அம்மா என் கொல்லங்குடி காளியாத்தா உன்னை நினைச்சு அருவாவுக்கு சொந்தக்காரே என் கருப்பே ஆடி வந்தான்னா அரி கோய்ந்தான்னு சொல்லணும். கருப்பே வந்தா கட்ட வண்டி உடையுமுடா. என் கருப்பே ஆடுனா உன்னை எதுக்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை தான் வணங்கி ஓடி வர அன்னை தந்தை தான் வணங்கி சொக்கலிங்கமுடம் மணல் மேட்டுப்பட்டி பாரதி நகர மக்களை நான் வணங்கி துவராவதி அம்மா இந்த கூட்டத்தில் முத்துமாரி நீ முனியனோட தங்கச்சித்தா. இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணும் மேல எங்க ஆத்தா இறங்கி ஆட போறான்னு தெரியலடா. ஓடிவதாயி அன்னை தந்தை தான் வணங்கி இந்த பாரதி நகர்ல உள்ள திருநபதி அம்மாவை நான் வணங்கி ரோசா மங்கிருச்சா கிளவெண்ட வலது கையை கொடுத்தியாத்தா. இந்த வாரிச காக்கிற முன்னு வலது கையை கொடுத்தியே கொடுத்த நாடு மறந்துருச்சா. தங்கச்சி வந்துட்டாடா அண்ணனை காணா முன்னு உன் தங்கச்சி அலமோதுராடா. உங்க அண்ணன் பாட்டி முனியா இல்ல 18ஆம் படியானா இல்ல முனியனா இல்ல நொண்டி போயலான்னு தெரியலாத்த. ஆடி வாடா பாண்டி முனியையா 18ஆம் படி கருப்பு டாய் வாடா. உன் அருவா கரையா வச்சிருச்சாடா? உன் அருவா துணி ஏறிடுச்சா? எங்கடா இருக்க? வாடா என் புள்ள கூப்பிடுறா. வாடா வாடா. சொத்த கேட்கல ஆதி கிழவே பணத்தை கேட்கலடா. இந்த வாரிசுகளை காமாடு தலைமாடு காத்தா. நான் தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா.
முகத்தை பார்த்து மக்க பயப்படணும்டா. வண்டி ஓட்ட ஆடுறையே நீ யாருத்தா? எந்த ஊருக்கு நீ சொந்தக்காரித்தா? எந்திரிச்சு ஆடுதாயி, ஆடி வாமா வாதாயி. சொன்ன சொல்லு மாறாது, சொன்ன சொல்லு மாறாது. 18ஆம் படியாட்டா இந்த ஊருல உள்ள ரோஜாக்கார சாமிடா என் ஐயனார காணாமுடா. அவன் குதிரை பவள நிறமா, எங்க ஐயனாரு குதிரை நிறம் தங்க நிறமுடா. வாடாடா சொன்ன சொல்லு மாறாதுடா. நொண்டி பைய, ஏய் நொண்டி. ஐயா சொல்லாக்கு தப்பாதுடா. ஐயா வாடா ஒத்தக்காலு சப்பானியா சப்பாடியே. உன்னைய சிங்கமுனர் ஏரியாவுல ரொம்ப நாளாச்சுனா கிழவன காணாமுடா. என் நொண்டி பைய வந்துட்டான்டா. ஒத்தக்காடு சப்பாடியா. ஏ சப்பாடியே. ஒத்தக்காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலம் நொண்டி அப்பு. ஆடு மேய்ச்சல நொண்டி போல உனக்கு பழைய சோறு வெங்காயம் ஊட்டி விட்டான்டா. கிழவே பச்சை மிளகாயா சேர்த்து ரோதம் தாங்கலடா. எந்திரா ஆடி வாடா. வா ஓடி வா வாடா சப்பாடி வாடா. கள்ளிச்சேரி கம்மாயாடா ஏலே காளிமணி ஊத்து தண்ணி இறைச்சிட்டு அந்த வேதனையில படுத்துச்சியாடா உடம்பரத்துல. வாடாடா காளிமணி ஐயா. கள்ளிச்சேரி கம்மாயாடா. உனக்கு உடம்பரத்தான் படுத்து. டேய் உன் குஞ்சுகளை கூட்டிட்டு வாடா, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வாடா. காப்பாத்த வந்துட்டியாப்பா ஐயா, காளி முடி ஐயா. ஓடி வாடா வாடா. கள்ளிச்சேரி கம்மாயாடா அந்த அலறுதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. என் கிழட்டு போய பொறுத்தது போதும்னு வந்துட்டான்டா இந்த ஒரு சாமிய கூட்டிக்கிட்டு முனியாண்டே. கள்ளிச்சேரி கம்மாயாடா. உனக்கு 600 வருஷம் தான் உடம்பரந்தா படுக்க. 3 அடி ஊத்து தண்ணி வத்தனடா. வாடா ஒரு தரண்டிருச்சு என் உள்ள எங்க பாட்டங்க காலத்துல ஆண்ட சாமி ஊரா. இன்னைக்கு வீரம் குறையாம இந்த நல்ல மண்ணுல ஒத்துமையாயிருச்சு. என்ன நினைக்கிற? என்னடா கருப்பு நினைக்கிற? ஏண்டா தாமதமா வந்து நினைக்கிறியா? இல்ல தங்கச்சி எல்லாம் காணாமன்னு வருந்துறியாடா கருப்பா? ஊரு திரண்டிருச்சு. ஐயா ஒத்துமையாயிருச்சு. இந்த சாமி எல்லாம் இங்க வந்து ஒண்ணு கூடிருச்சு. வாடா நாடு திரண்டிருச்சு என் மாமா. நாடு திரண்டிருச்சு. விடுப்பா, விடுப்பா. நாடு திரண்டிருச்சு என் மாமா. நம்ம சாமிகளை கும்பிட எல மாமா ஓடு எல்ல எல்ல என் சாமி, என் சாமி. இந்த பச்சை புள்ள ரூபத்துல வந்த எத்தா நீ பத்திரகாளிக்கு சொந்தக்காரியா? எந்த தெய்வத்துக்கு சொந்தக்காரித்தா? பச்சை புள்ள ரூபத்துல வேப்பலாக்காரியா? இல்ல விளையாட்டு தரமா வந்த ஜாமியா? எல்லோ எல்லோ எல்ல மாமா எல்லோ 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 எல்ல மாமா எல்லோ. பூரா எங்க அண்ணங்க
அது ஊரம் பார்க்குது, என்னடா முடி சாமி ஆடுதுன்னு. பப்புனுக்கு கோடாங்கிய போட்டால் சாமி தான் ஆடும். உனக்கு கண்ணி தர்றேன், மலை ஏறிக்கடா, அப்புறம் வருவீல்ல. இப்போ நீ இருக்கியான்னு கூப்பிட்டேன், நீ வந்துட்ட, மக்களை காத்து கொடு. அப்போ பேக்கரி போய் டீ சாப்பிட்டு வரியா? கலை சிரிக்காத, பறிக்க திருப்பி மேலே. சாமி சொன்னா கேளு. அப்போ நான் படப்படுது. சரி இரு, இங்கே பாரு. நீ யார்த்தா? யாரு நீ? யாரு நீ? இல்லை சும்மா அடி வந்து யூடியூப் கேமராவுக்கு வந்தையா? நீ யாரு சொல்லு. கனி கேட்குற நீ யாரு? நீ யார்த்தா? இருக்கிறது தெரியும், எனக்கு தெரியலையே. நாங்கள் மக்கள், நீ சாமி. நீ என்ன சாமி? ஆத்தாவா? எந்த ஆத்தா? பேரை சொல்லுதா? என்னடா அது? அது பேரை கேள்ற என் தம்பி. சொல்லுங்கடா. அப்புறம் வா. ஏய் பேரை சொல்ல மாட்டேன். அப்போ நான் குருமி தறிக்க அரைஞ்சு ஒரு தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். பேரை சொல்லப்ப வந்தையே காளியாத்தாவா? பத்திர காளியா? வெட்டுடைய காளியம்மனா? சும்மா எல்லாரும் ஆடுறான்னு வந்துட்டியா? யார் அது? போ சொல்லுங்கிறாங்க. கனி ஏற்கிற வந்த தெய்வம் என்ன தெய்வம்னு சொல்லு. பேயா சாமி? அது கேட்கும் போது சிரிச்சுக்கிற, அப்புறம் அழுகிற. சாமியா? மலை ஏறிக்க ஏழை முண்டை. கேளுங்கன்னா ஆளுக்கு ஒரு குக்கரை பாயிட்டு வாங்கிட்டு வரியா? கேட்டான்டா விடுறா. அடே சாமி எப்படின்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு சாமி ஆடுனா கண்ணை திறந்து ஆடணும்டா. கண்ணை திறந்து நின்ற இடத்துல ஆக்ரோஷம் ஆடுறான் பாரு, அவன் தான் சாமி. இங்கிட்டு ஓடிக்கிட்டுனா முண்டை வீட்டுக்கு போக நினைப்பாங்க. ஏன் சாமி கண்ணை திறந்து ஆடணும்? எங்க பெரிய ஆளுக்கு புறம் தெரியும், கோடாங்கிலுக்கு புறம் தெரியும். கண்ணை திறந்து ஆடினாத்தேன் என்ன வரம் கேட்டு காலில் விழுகிறான்னு வயசு என்னன்னு பார்த்து குறி சொல்ல முடியும்டா. 70 வயசு கிளவி காலில் விழுகும் போது சாமி ஆடுறவேன் உனக்கு அடுத்த வருஷம் தொட்டி கட்டுன்னு சொன்னால் அது விளக்க மாற்றி அடிக்குமா அடிக்காதா? கிளவி எப்போ சென்னையாவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க என் தம்பிகள்லாம். நான் கேட்குற கேள்விக்கு ஆடி வந்த சாமியெல்லாம் பார்த்து சொல்ல முடியுமா? இப்போ கருப்பை ஆடி வந்தியல, எல்லா கதவும் திறந்து கிடக்குடா. உன் கதவு எதுக்குடா 18ஆம் படி கதவு அடைச்சி கிடக்கு சொல்கிறா? சொல்ல முடியுமா? நீ வந்தது ஆத்தா தானே? எந்த ஆத்துல வந்த, உனக்கு என்ன விளையாட கொடுத்தாக? இந்த கலிச்சேரி கோடாங்கி கேட்டா சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லிடுவ என்ன விளையாட்டு சாமானு பிரிப்பேடுன்னு சொல்லிடுவ. அன்னைக்கு உனக்கு கொடுத்த விளையாட்டு சாம என்னத்தா? நீ அறியாத உள்ள ஆடிட்ட. உங்ககிட்ட ஆத்தா இருந்தாலும் மலையேறி வீட்டுக்கு போத்தா. ஏலே சிரிக்குதுடா. ஏய் ஏத்தா, இது யாரு உள்ள? அருமையா பிள்ளை வளர்த்துருக்க. என்ன லூசா? அவ்வளவுதான். அடுத்த கேள்வி கேட்டுறான்னு படுத்துக்கிடுச்சு. சாமிகளை குறை சொல்லவில்லை. சாமி ஆடுனா புட்டு ஓட. ஏன் மக்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்றதான சாமி? மக்களுக்கு அருள் கொடுக்கறதான சாமி? இதுல என்ன தெரியுதுன்னா, பீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுற. சும்மா அதுக்கு ஆடக்கூடாது. தெய்வம் மேல இருந்துச்சுன்னா அதை பக்குவமா பாதுகாத்து 10 ஏழைவாழைக்கு விபூதி அள்ளி கொடுத்து அதை சரி செய்யறதான்ற சாமி. இந்துக்கள் கலாச்சாரம் என்னன்னு தெரியுமா? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமான கலாச்சாரம். இந்துக்கள் வணங்கக்கூடிய சாமியெல்லாம் உங்க வீட்டு கிள்ளிக்கிறது கிடையாது. துடியான தெய்வமா அடிச்சு எரிஞ்சுக்கிறேன். நாயத்துக்கு பூரா கட்டுப்பட்ட சாமி நம்ம தமிழ்நாட்டு சாமி. உண்மைதானே என் தம்பிகளா, எங்க அன்னைங்களா? உண்மைதானே? இப்ப இதுல கேட்டது யாரும் கவலைப்படுறீங்களா? சரியா தானே கேட்டேன்? அப்போ 18ஆம் படியா எங்கே இருந்தேன்? அவன் எப்படி இத்தனை கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு, அத்தனை கோயிலுக்கெல்லாம் போகாமல் ஏன் அழகு மலைக்கு போனேன்? என் கருப்பு முனியாரு ஐயனாருடைய அவதாரம் தான் முனியன். இங்க இருக்கக்கூடிய இந்த சாமி கூட முனியனோட தங்கச்சின்னு தான் நான் சொல்றேன். இந்த சாமி இந்த ஒரு சாமி கிடையாது. ஆதி பாட்டைங்க நம்ம நினைக்கிறேன். இன்னைக்கு சாமி கும்பிட போது நான் பெரியாள் நீ பெரியாள் பரிவட்டம் எனக்குத்தான் கட்டணும் எனக்குத்தான் முத மரியாதை. ஆனால் அன்றைய காலத்தில் பாட்டைங்க இந்த சாமியை கண்டெடுத்து இந்த சாமியை வணங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நமக்கெல்லாம் தெரியுமா?
குடிக்க கஞ்சி இல்லை, கும்பிட சாமி இல்லாமல் எத்தனை பேர் இதே கிராமத்துல இருந்து வெளியூர் போயிருப்பாங்க சாமி கும்பிட. அந்த ஊருக்கார சொல்லியிருப்பா, டே என்ன மங்களா உங்களுக்கு என்னடா இங்கே சாமி, அப்படிலாம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அப்போ எங்களுக்குன்னு காக்க சாமி இல்லையான்னு சொல்லும் போதே வந்த தெய்வமெல்லாம் அந்தந்த கிராமத்தில். இதான் உண்மை. நான் தெரியாமத்தை கேட்குறேன், நான் பப்புனா இப்போ நாரதரா இந்த ஒத்த பயவுள்ள என்னை கருத்து பிடிச்சாரா? சரி இதை விடு, என் தங்கச்சியா அதில் சாமி இருக்கு அறியாத உள்ள சொல்ல தெரியல. அங்கிட்டு ஒரு முண்டை அடிச்சு எங்கடா, ஏன்னா சாமி ஆடுறது எவனாவது இப்படி ஆடுவானா? அருமையான ஆட்டம்டா. செங்க காலவாசல மண்ணு சேர்ப்பாங்க வாரு, இந்தா செங்க செங்க இரு பெட்டி ராஸ்கல். அடுத்து வா எல்லாரும், இன்னுமேல எல்லாத்தையும் மேடையில் ஏற்றி கேள்வி கேட்க போறேன். அப்பத்தான் அதிகமாக ஆட மாட்டேன். என்னப்பா ஒரு சில ஊர்லாம் இளவட்ட போய் ஆடுனேன், திங்கு திங்குன்னு ஆடி ஊரையே உழப்பி மண்ணெல்லாம் தூத்துனேன். வந்தது யாருன்னு கேட்டேன், படக்குன்னு சட்டியை பார்த்துக்கிட்டு அத்தாடி கணேஷ் போயில காணாமல் ஓடிட்டான்டா, பாக்கெட்டு விழுந்துருச்சான். என்னென்ன கிருத்துவம் பண்ணுறாங்க. என் அன்பு தம்பிகள் தங்கைகளே, அருமைக்குரிய தாய் தகப்பங்களே, நீங்கள் அத்தனை பேரும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் மேடைக்கு இந்த கோமாளி எம்கேஆர் சாமியை அழைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இந்த சாமியை அழைச்சாத்தே அந்த ஆளுக்கு பேரெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் பப்புன்னு போடும்போது அன்பு உறவுகளே உண்மையை சொல்கிறேன், நாடகத்துக்கு வரும்போது எனக்கு நாடகம் ஆட மனசு இல்லை. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நாடகம் ஆடும்போது மேடையில் இருந்தால் பயமாக இருக்குப்பான்ட்டேன். என்னப்பா நீ தானப்பா சொன்ன, வட்டி வாசி வாங்கி 40,000 செலவு பண்ணார் அப்பயே. நான் வந்து 21 வருஷம் ஆச்சு. அப்போ எங்கள் ஐயா கோடாங்கி முனியாட்டி இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நாடகத்துக்கு போகலையா, பழையபடி எங்கிட்டாவது கூலி வேலைக்கு போகிறேன்னு. அப்போ அவர் சொன்னார், ஏன்டா பயப்படுற, நம்ம சாமியை கூப்பிட்ற, நான் அடித்த உடுக்கு எடுத்து வாசிடான்டார். அன்னையிலேருந்து எனக்கு வச்ச பேர் தான் கள்ளிச்சேரி கோடாங்கின்னு ஒரு பேர். அப்போ அந்த சாமியை நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் நம்புறீங்களா? அப்புகளா என் நம்பிகளா? வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆண்களை பூரா நிப்பாட்டி காலில் விழுந்தாலும் இந்த புண்ணியம் சேரும் என்னைய. ஏன் தெரியுமா? எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் யார் பசின்னு கையேந்தனா சாப்பாடு குடிக்கக்கூடிய கருணை கேப்டனுக்கு சமம். உங்கள் மனசுக்குள்ளேயே நம்ம கொடுத்தோமான்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். நான் இப்போ சொல்கிறேன், யாராவது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் கூட என்னை வைங்க. ஒரு ஏழை சிறுமி கந்தல் ஆடையோட உங்கள்கிட்ட வந்து, அண்ணே நான் சாப்பிட்லண்ணே சோறு ஓடுங்கன்னு கேட்டால் நீ என்ன செய்வேங்க அண்ணன் தம்பி? அதாயா, அதுதாயா, நீதாயா கேப்டன், நீதாயா கேப்டன், எல்லாரும் கேப்டன்யா. இந்த 100 நாள் வேலை பார்த்துட்டு 100 நாள் வேலையில் இப்போ எவ்வளோ தான் சம்பளம்? 300 ரூபாயா, 200 ரூபாயா, 350, 350 ரூபாய் சம்பளம் வாங்கி தன்னுடைய குடும்ப கஷ்டத்தையும் போக்கி இந்த தாய்க்காக ஒரு நேர்த்திக்கடன் போட்டு அத்தனை மகளிரும் சேர்ந்து இந்த 100 நாள் பணியாளர்கள் இந்த நாடகம் வச்சே வர ஆத்தா, நீங்கள் பூரா அன்னை தெரசா தானாத்தா. ஆத்தா என் ஆம்பளையால் பூரா ஏன் கை தட்டுறாங்கன்னா, ஆம்பளை என்றைக்குமே ரோசக்காரன். அதுக்கு பாரு, எத்தா கை தட்ட மாட்டேல, எப்படி தட்டுவ? சிங்கப்பூரில் 500 மில்லுக்கு சொந்தக்கார ஆத்தா, கை தட்ட மாட்டேன். இந்த கடுப்பெல்லாம் சேர்த்து வச்சு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. தண்ணியை போட்டு உலக்கிட்ட அடித்து ரீப்பர் கம்பு முறிஞ்சு ஆவுன ஓடி போய் பிரிச்சுக்குள்ள தலையை விட்டுக்கிறேன். கட்டின கணவனை மதித்து வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் கடவுளுக்கு சமம். தாய்மாரில் சொல்கிறேன், கணவனை மட்டும் லேசாக நினைக்காதீங்க. கட்டின கனவே இல்லைன்னா அவ்வளோதாத்தா, அதுக்கு நினைக்கிது டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து பாடா படுத்துறியா அவன் சொல்கிறேன். வீட்டில் அதே மாதிரி ஆம்பளைக்கு சொல்கிறேன், கட்டின மனைவி நம்ம தாய்க்கு அப்புறம் ஒரு தாயினா கட்டின மனைவி தாயா. இதில் கைதட்டுற ஆளு ஒரு ஆம்பளை அளவு பொண்டாடிட்டு அடி வாங்கின ஆளுங்க லேசா. மாடு புடி மாடு கட்டின பொண்டாடிக்கிட்ட நான் செல்லமா அடி வாங்கியிருக்கேன்னு சொல்ற ஆளுங்க ஒரு கை தூக்கு. அது எதுக்கு? அந்த செவரொட்டிக்குத்தேன். இதில் என்னென்னா, நம்ம ஆம்பளை ரோஜப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே கடுகடுன்னு பேசுங்க. ஏய் ஆடி முண்டை என்ன கோத்தா பேசிக்கிட்டே இருக்க, சாட்டார் போ முண்டை கோத்த போடுறி. 10 மணி ஆச்சுன்னா முண்டை போய் கெஞ்சுவேன், வா.
அது ஓ மயம் முழிச்சிருக்கேன் கட்டாளி மீன் அங்கிட்டு படுக்க சொல்லுவேன் வாங்க அது பொங்கங்க. உலகத்திலே அன்புக்கு சிறந்தது எதுவும் கிடையாது. காதலிக்கிற இளைஞர்களே, அடே கண்டங்கர முண்டை, 5வது கூட படிக்க மாட்டேன் ஓன்ற பள்ளிக்கூடம் சிங்கம்புணரை சேர்ந்த அன்பு உறவு சரத் சார்பாக கரத் சரத் 501 பாட ரம்மி. காதலிக்கிற இளைஞர்களே இளைஞர்களே, தவறென்று சொல்லி மீட்டிங் போட எம்கேஆர் வரவில்லை. காதல் பண்ணுங்க. அது என் தம்பியை நினைக்கிறாங்க, அதுக்கும் பொம்பளை கிடைக்கலடா போடா. இப்போதான் காலேஜ் போகும்போதே பஜில சீட்டில் போடுவாங்க ஒரு செருப்பு தூக்கி, இது ஏன் சுட்டு, இந்த இடம் ஏன் சுட்டு. சில பேர் எதுவுமே இல்லைன்னா எச்சியை துப்பி வைப்பேன். அந்த மாதிரி காலேஜ் போகும்போது நம்ம ஆளுங்க ஃபிகர்களை பிடிச்சிக்கிறாங்க. அந்த எத்து பல்லு ஏழு அந்த பிள்ளை காலை தேங்காயை போட்டு கிரிச்சு பிடிச்சா திருgal. அடுத்த ஒருத்தன் அந்த பெரிய சிமெண்ட் மூட இருக்குல்ல, அது நம்ம சென்ட்ரிங் தான், பல அடைக்கிறேன் நாளைக்கு கலவை ஓட்டுறேன், கழிச்சு பிடிச்சான்னு. அடுத்து ஒரு ஆள் அந்த ஒரு பொண்ணுல இந்த காலை கெந்துவாரு, அது நம்மால். காதல் செய்வது தவறில்லை, காதல் செய்யுங்க, உங்க விருப்பம் உங்க மனசு, நீங்க காதல் பண்ணலாம். ஆனா பெற்றதாய் தகப்பன் சம்மதத்தை முழுமையாக பெற்றுவிட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்கள் இளைஞர்களே இளைஞர்களே. பொண்ணு கிடைக்கவில்லை என்றால் மண்டி ஓட்டு சூம்பு, மண்டி ஓட்டு ஐஸ் வாங்கி சூம்பு. ஐயா வணக்கம்யா, காவல்துறை அதிகாரி ஐயா. நான் எப்பயுமே மேடைக்கு காவல்துறை சொல்லுவேன். ஆமா ஆமா நோம ஐயா, அவன் எதிர்த்து பேசுறாயா, கணேஷ் பேல ஓட்டுறாயா. ஏன் காவல்துறையை சொல்றேன்? தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நம்ம குடும்பமெல்லாம் நல்லா இருக்கும்ன்றக்கா இரவு பகல் பாராமல் நம்மளுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வணங்குற எம்கேஆர். காவல்துறைக்கே இடியப்பம். தம்பி, இது எல்லாமே நம்ம தெரியாம அறியாம நம்ம எல்லாரும் செய்வோம். மேடைக்கு வந்தவனதான் என் தம்பி எங்க அன்னைங்கெல்லாம் என்னைய எம்கேஆர் வர்றாப்புலடா, அங்கிருந்து வீட்டில் கிளம்போது பப்புனு யாரு, அவன் தான்டா எம்கேஆர். அவன் என்னடா முண்டை நோத்தாமனு வைரானப்பா, உரிமையா தம்பின்ட்டுவேன் அண்ணன்ட்டுவேன், அவன் வாட்டுக்கு அடிப்பானா. ஆனால் நம்மளாம் வச்சுக்கிட்டு பொம்பளை தடவுறானாப்பா, வேற வழி இல்லை. கப்ளிங் ஓஸ், கப்ளிங் ஓஸ். இப்ப கப்ளிங் பேரை மாத்திட்டேன். இருடா, லாடம் கிடையாது, லாடம் இப்ப மாத்திட்டேன். இனிமேல் கப்ளிங் பேரு டிஃபன் பாக்ஸ், ஓஸுக்கு பேரு தூக்குச்சட்டி. 5 வாரம் என் தம்பி காக்கி சட்டையை சிரிக்கிறான் பாரு. எங்கேயும் சொல்லி போறாதா, பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கடா. பள்ளிக்கூடத்தில் போய் 3வது படிக்கிறவன் டீச்சரை சுரண்டி இருக்கேன். டீச்சர் கேட்டிருக்காங்க, ஒன்றுக்கு வருதா? இல்லை டீச்சர், கப்ளிங் ஓஸ்னா என்ன? அது படக்குன்னு செல்ல எடுத்துக்கிட்டு குற்றாலம் போயிடுச்சு. அங்கே போய் தண்ணியில் குளிச்சுக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணது. கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன? அறா சோத்து பல்ல கிண்டிங் 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 கிண்டி கடைசியில் கண்டுபிடிச்சாங்களானே. நீ பொத்து முண்டை கண்டுபிடிச்சாங்களாடா கேட்டு சாங் பாடும். யானை கதை, யானை கதை நாடகம் அப்படி புழு புழுன்னு இருக்கும். என் தம்பி எங்கள் அண்ணனுக்காக சொல்கிறேன், இருண்ணே சொல்கிறேனே, அமைதியாக இருந்தால் சொல்லுவேன். ஊட இடியப்பம் பருத்திப்பால் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணு. சரி, அமைதி அமைதி. பொம்பளையாலாம் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லத்தான், இவங்க அப்புறம் உள்ளே வந்து என்னை பொழந்துருவாங்க என் தம்பியை. அமைதியாரு. யானை கதை. சிங்கம்புணாரியில் ஒரு யானை டெய்லி காந்திமதி நகைக்கடை பக்கத்திலேயே வாக்கிங் வந்திருக்கு. அப்ப நகைக்கடை படிக்கட்டில் ஒரு எலி டெய்லி அதை பார்த்து மண்டி போட்டிருக்கு.
இந்த யானைக்கு இவ்வளவு பெரிய கப்ளிங்கா இருக்கே, ஒரு நாளைக்கு இந்த கப்ளிங்கில் நம்ம ட்ரில் போட்டுறோம்னு அந்த யானை மேலே காற்றுல ஏறி போய் அந்த எலி சொல்லியிருக்கு, யானை ஆள் செம்மையாக இருக்க, உன்னே ஒரு நாளைக்கு நான் எப்படியாவது டொங்கா. அந்த யானை சொல்லியிருக்கு, நான் ஆள் முரட்டாள், பப்ளிக்கில் வச்சு அடிச்சுன்னா நாளைக்கு பள்ளிக்கூடத்து போய் எல்லோரும் வந்து கடாவிடுவாங்க, அப்புறம் எங்கள் கப்ளிங்க இது சுற்றுறோம். நீ சிங்கம்னாரிக்கு அங்கிட்டு காட்டுக்குள்ளே இளநீ தோப்பு இருக்குல்ல, இளநீ மரம், தென்னை மரம் தோப்புக்கு போயிடுறேன், நீ வந்துருன்னு சொன்ன உடனே இந்த எலி ஒக்கா மக்கா சிம்முக்கெல்லாம் போய் ஓசுலாம் ரெடி பண்ணி இந்த யானை போய் இளநீ தோப்பில் நின்றுருக்கு. இந்த எலி 4 மணி நேரமாக சுற்றி இருக்கு கப்ளிங்க கண்டுபிடிக்க. ஒரு வழியாக எலி உள்ளே போய் சாகத்து வெளியே வந்து மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வேன் இல்லை இப்படிலாம் சொல்லி நீ சொல்றேன். ஹலோ எக்கோ வச்சு சார் போய் ஹலோ 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 சொக்கலிங்கபுரம் இட்லி பயலுகடா கொடூரமா 201. ஓ அவர் 101. உதினிப்பட்டி ஆடல் பாடல் அலி பாய் 101. நன்றி புத்துரு. தென்பாண்டி தங்கப்பாண்டி முத்துப்பாண்டி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எத்தனை பாடல்கள் பாடினாலும் அது எனக்கு மன திருப்தி இல்லை. அன்புறவர்களே, ஏவுகணை நாயகனையும் தினசரி மேடைகளே கர்ண பிரபு எங்கள் ஐயா கேப்டனையும் சொல்லலைன்னா நல்லவர்களை எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த தமிழ்நாட்டு என் உறவுகள் நல்லவர்களை மட்டும் என்னைக்கு மறக்க மாட்டார்கள். அதே உண்மை. அப்துல் கலாம் ஐயா என்ன செய்தார் என்று ஒரு சிறுவனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். தம்பி என்னப்பா செஞ்சார்? அருமை அருமை. ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வயா வெடி வச்சாருன்றேன், ஒருத்தர் ராக்கெட் வச்சாரு. ராக்கெட் வைக்கலப்பா, புசுவானமும் தரச்சக்கரம். சிவாஜி முக்குல இருக்க கடை அவர் கடை தானே. என்ன வங்காளி? பத்தியா மரியாதை பத்தியா? அதைத்தான் சொல்றேன். உன்னை தாயா பார்க்க வந்தேன். உட்கார் உட்கார் பங்காளி. ஹலோ, தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா. பெரும் பாசமிக்கு நம்மள்களா அடதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு தேசப்பிதா தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு நம்ம தேசப்பிதா தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
நல்லவர்களா நாடு மறக்காதையா. அந்த நல்லவர எப்ப பார்ப்போம்? தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கரும்பா. உலக நாட்டுக்கு ஒரே ஒரு தமிழன் பயங்காட்டி கொண்டிருக்கிறார். இந்த இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் என் தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறந்தாலும் உலக உள்ளவரை என் தமிழ் உறவுகள் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். அம்மா அதா 100 நாள் வேலை திட்டம் பணியாளர்களே வந்து பொன்னாட பத்த வாங்கத்தான். கருங்கல் ஐயனார் துணை, துவராங்கிபதி அம்மன் துணை, ஓம் சக்தி துணை. டிரைவர்லாம் வேணாம்டா தம்பி, வேணாம். நான் சொல்றதெல்லாம் பழிக்குது, வேணாம். ஆளுமா டோலுமா அடுத்த வருஷம் கட்டிப்பிடியா போட்டு நீ வண்டியில் ஏறு. அடே தெரியாம நடந்து போச்சுடா. யாரோ ஒரு பொம்பளையால் போட்ட குத்தாட்டத்துக்கு சாச்சி விட்டேன் டிரைவரு. இன்னும் மறுபடியும் சாக்கிறதுக்கு தான் ஆள் வருது. மதிப்புக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் பெருந்தகை, எங்களது சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா அமைச்சர் பெரியகருப்பன் சார்பாக இந்த அன்பு தாய்மார்கள் நடத்தக்கூடிய இந்த பிரார்த்தனை நாடத்துக்காக ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி. ஆறுமணியத்தை கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவல் நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு கம்மாவெட்டு பணியாளர்கள் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். மிருதங்கம் இருந்து கொண்டிருக்கின்ற ஏன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய சக்கரவர்த்தி அண்ணன் அருள் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமுத்தூருக்கு நீளமாக அங்கிட்டு போய் ஒரு சார்ஜ் கண்டேன், நீல கண்டேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 2 4 6 என் அன்பு தம்பிகள் அத்தனை பேருக்குமே ஒரு 6 துண்டு கொடுங்க. போ ஒரு 6 தண்டு ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது கண்ணா தானே, கண்ணா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். கொட்டக அமைப்பு முருகன் சொக்கலிங்கபுரம். முருகன் கொட்டகை, இது கொட்டையே கிடையாது, அருமையான வீடுப்பா. பாத்ரூம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு அப்படி இருப்பேன். யாருக்கு போடணும்? இப்போ மைசெட்டு போடுங்க, கொட்டகைக்காருக்கு போடுங்க, காவல்துறை ஐயாவுக்கு போட்டீங்களா? ஆடியன்ஸுக்கு நம்ம எல்லாத்துக்கும் துண்டு எடுத்தா 4 வயக்காட்டை வைக்கணும். உங்களுக்கு பதிலாகத்தான் அண்ணே வாங்கிட்டேலப்பா, உங்களுக்காகத்தான் வாங்குறீங்க. என்னண்ணே சும்மா வாண்ணே. கிரிச்சு பயலுகட்டா 6 துண்டு கொடுத்து விடுங்க. ஆமா தாய், 6 துண்டு மட்டும் எண்ணி. இந்தா துண்டுன்னா அப்படியே வருவான்டாவே. எந்த மேடைக்கு பாரு, இந்த அலைக்கு தாண்டா வரேன். வாங்கிட்டு போய் பிளாக்கில் வைப்பானோ அங்கே குடுறா. நீ தாண்டா சிங்கக்குட்டி, உழப்பிட்டு வருவான்டா. லைவ் சேனல் யாருப்பா? யார் எடுக்கிறேன்? மதிமரியாதைக்குரிய அமைச்சர் பெருந்தகை உயர் திரு பெரியகருப்பன் அவர்களுக்கு மீண்டும் இந்த மக்கள் பணியாளர் என் அன்பு உறவுகள் 100 நாள் வேலை திட்ட மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றி. அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய பாரதி நகர் கம்மாவெட்டு பணியாளர்கள் ஊர் பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். என்ன கருத்திலும் புனர்வாழக்கூடிய அண்ணே என்னப்பா பாட்டு பாடுறாங்க சொல்லு.
போயாஸ் காட்டன் கப்பல் சரத்து பயலகட்டா செவ்வானம் தெரு சிங்கம் முன்னாரி இப்படிக்கு எஸ் ராஜா பிரபு 1 நம்பர் பொம்பளை சோக்கு பயலுகடா 1 நம்பர் பொம்பளை சோக்கு பயலுகட்டா. ஏல இது பெருமையாடா? விதி விதி இல்லடா பேக்கூதி. ஆமாடா குதி. பொம்பளை சோக்க வச்சு பாட்டான். அர்ஜுன் பிரதர்ஸ் அன்பு தம்பிகள் சார்பாக 201 இப்படிக்கு கப்ளிங்கி பயலுகடா. இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன நடக்குதோ இருப்பா. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சொக்கலிங்கபுரம் மணல்மேட்டுப்பட்டி பாரதி நகரில் அமைந்திருக்கின்ற துபரால்பதி அம்மன் ஆடி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு எங்களது பாரதி நகர் கம்மாவெட்டு பணியாளர்கள் ஊர் பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மல்லிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் பூதகுடி யாதவ பேரவை சார்பாக ரூபாய் 501 அன்பு உறவுகளுக்கு நன்றி. என் தம்பி பாத்தியா செய்தி வீடில் எழுதி வந்தான்டா. செய்தி வீடி சிட்ட பயலுகடா. மேலூர் பல்லவராயம்பட்டியை சேர்ந்த கலா அபி இவர்களின் புருஷன் செருப்பிட்டு அடிச்சிட்டான்டா என்னைய. கணவன் புருஷன் எழுதியிருக்காண்டா. மறுபடியும் சொல்றேன், கலா அபி இவர்களின் புருஷன் முத்துப்பாண்டி அவர்கள் அன்பாளையத்துக்காக 101 தொங்காசு பயலுகடா மேலூர்ல இருந்து. இல்லை நான் வேற ஊருக்கு போகலாம்னு இருக்கேன். அது காவல்துறை ஐயா இருந்தா துப்பாக்கி லோடு ஒண்ணி என்னை சுடுறீங்களா? சுற்றுங்க தியாகியா செத்துறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா என் தம்பியை உரம் கொடுறாங்க. எதுல விட்டேன்? வாயில. கொஞ்சம் பல்ல வளைக்கிட்டு வாப்பா. வேணாம்டா. நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பார்ப்பவர்களை புறம் பயங்காட்டக்கூடிய ஒரு கருவி. இன்னைக்கு வர்ற நாரதரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 8 நாளைக்கு சாப்பிடும் போது ஒமட்டும். வயிறு மட்டும் அப்படியே 75 கிலோ கர்ஜகா. என்ன கருவினே? அவர் தொப்புளுக்குள்ள நேரத்தில் சின்ன பையன் ஓடி விளையாண்டு ஒருத்தனை காணா. அப்புறம் ஜேஜிபை வச்சு சின்ன பையனை வச்சு கிண்டி எடுத்தேன். என் மச்சான் தாண்டா அக்கா வீட்டுக்காரு. அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது எத்தனை பேர் என்ன திட்டினாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு குழந்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி. இல்லைன்னா எல்கேஜி பைய கல்லை விட்டு எரிஞ்சதுக்கு என்னை கூப்பிட்டு சொல்கிறேன், ஒரு 50 பேர்த்த ஆள் சேர அவன் அடிப்போம்ண்டு. அப்படியே ஒரு கனத்த ஒரு மடுவு, கனத்த மடுவு தான். போன வாரம் தான் சீம்பால் பேச்சினேன், சீன்ட்டேன் விட்டேன். என் அன்பு தம்பி, பாட்டு என்றால் எத்தனை பேர் பாடலாம். ஆனால் இவன் தொண்டைக்கு எந்த பாட்டு முடியுமோ அதை மட்டும் அழகா பாடி அத்தனை உறவுகள் இதயத்திலே குடிகொண்டிருக்கிறான் இந்த தம்பி. நினைச்சு நினைச்சு சொல்றான்டா. பாண்டா பயலுக பாண்டா தம்பி அத்தனை பேத்தையும் சேச்சிபி ஆபரேட்டர் உதயா பயலுகடா, கொடூரமா பக்கெட்டு பயலுகடா. நன்றி 501. ஓ வந்துட்டேன் தங்கா தங்கா வாங்க 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 மாமாவுக்கு முத்தம் கொடுங்க. சிங்கமுனாரி சேவகமூர்த்தி துணை யாசிகா அஜித்குமார் ரேஸ் மாட்டு உரிமையாளர் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 501. நன்றி.
நன்றி நன்றி என் தம்பி எங்கே வந்தாலும் கொடுத்துருவா. நன்றி. அம்மா பாடலை பாடி அத்தனை பேர் ஆனந்த கண்ணீர் வடிக்க செய்வையா என் தம்பி மணிகண்டா. வாங்க என் அன்பு தம்பி. புதுக்கோட்டை அருகில் உள்ள காவிரி நகரை சேர்ந்த நம்பர் 1 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் எங்களது மேலூர். நம்ம மேலூர் 2.0 எல்லாரும் அந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க. நம்ம மேலூர் 2.0 வாழ்த்துக்கள். நன்றி. காசக்கானா என் அன்பு தம்பி. தம்பி என்னப்பா? சிங்கமுன்னாரி பி கண்ணன் ஆடியோர் சார்பாக விகே பிரதர்ஸ் சார்பாக ரூபாய் 1001. நன்றி. அன்பாலயத்துக்காக நன்றி அண்ணே. ரொம்ப நன்றி. கண்ணா ஆடியோஸ் பேர் சொல்லாத அன்பு உள்ள சார்பாக 201. என் அன்பு தம்பி அம்மா பாட்டை பாடுங்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசவப்பா தின்ன வாயில் விட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை பொண்ணை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா வேலையற்ற மகனும் உண்டு வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரம் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா என்ன போனாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா
கண்ணீரத்தம் பார்த்தா கண்ணீரத்தம் பார்த்தா. சூப்பர், கைதட்டலாம் எல்லாருமே. ஒரு கைதட்டு கொடுங்க தங்கங்களா. தம்பி, உன் யாகத்துக்கு வாங்கிவா. யார் பேரில் கொடுக்குற மாடு? யார் பேரில் அவுக்குறிய? ஏஏசிசி என்னடா சொல்ற? சொல்லு, இல்லை சொல்லு, நீ சொல்லுமா தம்பி, தெரியல. ஏஏசிசி தான் பாய்ஸ் அணியினர் அணியம்பட்டி சார்பாக 201. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். முதல்ல வெள்ளப்புட தட்டிக்கிடுவோம். அது மாதிரி பேசுறானே. ராக்காயி அம்மே ஆடியோஸ் கொட்டையே காணும். பெத்த தாய் தேப்பேன் காலில் போய் சொல்லு. ராக்காயம்மன் ஆடியோஸ் கோட்டை வேங்கப்பட்டி ஆபரேட் சார்பாக ரூபாய் 201. என் தம்பிக்கு நன்றி. அவன் தான்டா தம்பி, அள்ளி விடுறான்டா. இந்த நாடகம் யார் வைத்திருக்கிறார்கள் மறக்கக்கூடாது என் அன்பு தாய்மார்கள். இந்த துவராபதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அணைக்கரைப்பட்டி பாரதி நகர் கம்மாவெட்டு தொழிலாளர்கள் மற்றும் கிராமத்தார்கள் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சி 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்தனை பேருக்கு நன்றி. இது 3ஆம் ஆண்டு. தொடர்ந்து இந்த தாய்மார்கள்லாம் ஒன்று சேர்ந்து 3ஆம் ஆண்டு 3000 ஆண்டுகளாக தொடரும் என்பதை மேடையில் வாழ்த்துவோம். இந்த தாய்மார்கள் இரு சான்சினா வந்தோம்னா சண்டை ஓடு. இப்போ அது மேலே ஏறி பல்ட்டி அடிச்சு என்ன ஒரு அடி அடி. என்னடா சிம்பாய்ஸ் மாதிரி இப்படி இப்படின்ற. முத்து அண்ணே சிறப்பு கூடாரம் திருச்சி சரவணே சங்கர் சொக்கலிங்கபுரம் 201. தம்பி வாப்பா, நீ பேசுப்பா, பேசி கொடு. ஹலோ ஹலோ கேமரா சரி சரி, நாளை பின்ன பேசிட்டு அடுத்த மேடைக்கு வா. 100 ரூபாய் கொண்டு போ. உன் பேரை சொல்லுப்பா. ஏபோன் பைண்டர் ஜதீஷு சுபரிப்பட்டி. நன்றி. போயில ஓடுவியாடா, வாட கொள்ளுதாடா, போடா போப்பா தம்பி, கடிச்சு வச்சு போப்பா போப்பா. அண்ணே சொக்கலிங்கபுரம் 250 பயலுகடா. சில்லற மாத்து வாங்கி நினைக்கிறேன். அருமையான வசனம். தயவு செய்து விழா கமிட்டிட்ட கொடுத்து கொடுங்க. மேலே எல்லாரும் ஏறாதிய. சரிங்க தான், அது முதலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டியா தான். சரி, நீ செயினை கழட்டி கொடுத்துட்டு போ. என் அன்பு தம்பி சூப்பர். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்தமான கோடகிரி குமரன் கோயில்பட்டி செல்வா அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வா அடிச்சு விடுப்பா. மாப்பிள்ள நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மயிறு வெளியா. நீ மண்டையில போய் வெல்டிங் வச்சுட்டு வாங்கி வா. அடிக்காதேடாத அண்ணன்டா. அருமையான மிருதங்கம். ஒரே அடி அடிச்சான் பாரு, ஒரே அடி நீர்மலை அடிதான். கண்டாங் 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 கண்டான்னு அடிச்சு. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், மிருதங்கமோ மேடையில் இருக்க ஆளுங்க கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாச்சும் பார்க்குறவளுக்கு லட்சணமாக தெரியும். இந்த மிருதங்காரன் எப்போ பாரு பெரியாரில் தாலி அக்கறைய மாதிரி தான் தா முறைச்சிக்கிட்டே அந்த முட்டை ஓட்ட மாதிரி விளங்க மாட்டான். என்ன சிரிக்கிற, பல்லில் சென்ட்ரிங் போட்டிருக்கனா? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி
SKR அழகன் நினைவாக பிரபா பயலுகடா கொடூரம்மா அப்பன்னோ இப்பன்னோ அன்பு அண்ணன் பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய மன்னன் புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆள்ரவுண்டை சேர்ப்பார்கள். சூப்பர் சூப்பர் அண்ணே, ஒரு கைதட்டு தாமி, கைதட்டுங்க சாமி. அம்மா ஐயா சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் புலம். அதனைத் தொடர்ந்து ALP பயலுகடா கொடூரம்மா S ஆலம்பட்டி டக்ளஸ் குரூப் சார்பாக 501 கொடூரமா தான். இனிமேல் போற காலம் எல்லாமே கொடூரமா கட்ட விட்டு அடிச்சு வச்சிருக்காங்க பயலுக. அப்படி போய் ஒரு ஆள் பார்த்துட்டு அங்கனே வெட்டிட்டேன். அருமையான வசனம், பார்த்துட்டு இல்லடா மூடிட்டு போடா செத்தேன். அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்படி கட்ட விட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. 2 ஒரு போஸ்ட் மரம் ஒரு பிளக்கு. ராத்திரி திரி பேசலான்னு அட்டாச்சுட்டேன். அதுல பிறந்தவன் தான் இவன். சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன். எங்க அப்பா சொன்னார், அன்பாலயத்தை விட்டு புறப்படும் போது யாரை வேணா கேலி கிண்டல் பண்றா, அது நகைச்சுவைக்காக பண்ற, அண்ணன் தம்பியில விளையாடுறது வேற. தாளக்காரன் நீலகண்டன் மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது ஏதாவது சொன்னேன்னா உன்னை செருப்பிட்டு அடிச்சிருவேன்னு அப்பா சொன்னார். அண்ணே அப்படி அண்ணே சொன்னுச்சு அப்பா. பெரிய குடும்பத்து ஆளுப்பா. ஒரு நாளைக்கு இவங்க அப்பா 5000 பேத்துக்கு சோறு போட்டிருக்கார். ஏன்னா இலை ஓடுற வேலை பார்த்தார். இல்லை மறுபடியும் தப்பு. ஐயோ அர்ச்சனை 10 உண்மையிலே பெரிய வீட்டு குடும்பத்து ஆளுங்க. எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். அண்ணே உன்னை மாதிரி எந்த குடும்பத்திலையும் நடக்கக்கூடாதுண்ணே. பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நீ 32 வருஷம் கழிச்சு பிறந்தியாங்க. இதை எவனும் நகைச்சியை பண்ணி சொல்ல கொடுத்துருக்கேன். உண்மையிலே 32 வருஷத்துக்கு அப்புறம் தாய் தகவன் பிறந்த இந்த அழகு நிலா நீண்ட நாள் பிள்ளைகளனால சாதகத்தை பார்த்து வச்சதுதான் நீல கண்டேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் இவனை கண்டாங்க நீல கண்டேன். நல்லா இருந்தே தம்பி பாடுற பாட்டுக்கு அரும்பு குறையாம தாளம் போடு. கருப்பேன் காமாடு தலைமாடு காக்குறேன். ஐயா மேலே வராதியா, நல்லா இருக்கும் கும்புறேன் ஐயா. விழாக்குழு சொல்றா நல்லா இருப்பேன். ஏன் புல மண்ணாளி போட்டுறாதியா. RVR கருங்கன் ஜல்லிக்கட்டு பயலுக ரூபாய் 501க்கு 5001 ஓட்டிருக்காங்க. தம்பி நான் முட்டாளு கிடையாது தம்பி, அண்ணனே ஏமாத்தாயடா. நல்லா பாருங்க ப்ரோ. 5-2-0-1 என்ன வளவு ப்ரோ. சரி சட்டியை கலட்டாம போடா, தாளம் கரெக்டா போடு. கருப்பாயி நீ கருத்தது ஏன் கருப்பாயி. ஏல நீ மூடு. தொட மாட்டேன், தொட்டால் நான் விட மாட்டேன். சும்மா என்ன பேங்கு திறந்தவன கொண்டு போய் போடணும். ஏல தாளம் போடுப்பா. இனி வாலி வைப்பா நல்லா. ஹலோ அழகூரில் போத்தவளே
அந்த பாட்டுக்கு தன்னான கொட்டுறேன் பாரு. தானே நீலகண்டன் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. புல்லு கட்டு தூக்கி கெட்டு போறவும் போல வயசுல மூத்தாளா இருக்க, அதனால ஓன் செருப்படுத்தி எண்ணெய் அடிச்சிரு. தெரியாம சொல்லிவிட்டேன், கரெக்டா போடு நீலகண்டா. ஏதோ என்ன ஒண்ணு போறானோ ஏதோ மோகம் ஏதோ பாட்டு என்ன படிக்கலடா. உன்னை ரோசக்காரே இன்னமே நான் கூப்பிடுறேன்டா. எல்லா பாட்டுக்கும் ஒரே பால்வாடி பல்லு தான்டா அடிக்கிறேன். இந்த கிண்ணா 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 அப்பா திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி சரிப்பா ஒத்து நீ மூடு. பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள், சிங்கம் முன்னாரியிலே நகைக்கடை என்றால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். காந்திமதி அப்படி சொல்லு தங்க. இந்த காந்திமதி நகைக்கடை எங்கள் அண்ணன் மூத்தவர் இன்னைக்கு வரல, இளையவர் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு ஆனந்த கிருஷ்ணன். அந்த சிங்கம் முன்னாரியில் அவங்க கல்யாண மண்டபம் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம அன்பாலயத்தில் உள்ள அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்காக சைக்கிள் வாங்கி கொடுத்த ஒரு குடும்பம் நிறையா உதவி செய்திருக்கிறது. இந்த காந்திமதி நகை மாளிகை சிங்கம் முன்னாரி மறக்க மாட்டேன் அண்ணே. ஆனந்தண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. எங்கிட்டா இருக்கு ஏன் மறைச்சிட்டாண்டா லகுடு. நோட்டீஸ் உபயம் காந்திமதி நகை மாளிகை சிங்கம் புனரி. நன்றி அருமை உறவுகளே. மீண்டு வர போறேன் கருப்பேன். ஹலோ 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 ஹலோ. சாமி ஆடும்போது தம்பிகளா சும்மா மங்கு மங்கன்னு குதிக்கூடாது. யார் சாமினே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஹலோ ஹலோ ஹலோ. சது நல்ல பதினாடு பொல்லாத சிவகங்கை நாடு. சிவகங்கை ஜிமயா பரஜியா போன நாளையிலே அறுவாள் எடுத்து வெட்டுனதுனால தலையும் உடம்பு துண்டமா போனதுனால எங்க ஆத்தாவுக்கு வெட்டுடையா காளியம்மான்னு பேரு வச்சு கொல்லங்குடி மண்ணுல எத்தனி நாயத்துக்கு பேருவானாலாம். என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி துவரால்பதிய கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம இந்த கே பாரதி நகரில் நீ எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த சிங்கம் முன்னாடி ஏரியாவில் எலை நீ தரும முடின்னு பேர் வாங்கினப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகன் கூப்பிட்டா என் ரோஜாக்கார பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா பாண்டியே மேல மடக்கம்மாயா. அந்த கம்மா தண்ணி தாண்டா உனக்கு விளையாட்டு மைதானம். கலுங்கு புடுங்கி போகுதப்பு இங்க என்னைய தண்ணியில இந்த மக்க வாக்க வரமாட்டாகன்னு இடமாறி நீ உக்காந்து காக்குறியாடா. அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் இங்க உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி. சுருட்டு வாடா அடிக்குதுடா இந்த பாரதி நகர் இல்ல என் பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குது. 1000 பாட்டுல சாராயம் நீ குடிச்சாலும் என் பாண்டி உனக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம் ஐயா குடிச்சாலும் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. ஓடி வாடா. எந்த தெய்வம் நம்மளை பின்தொடர்ந்தாலும் இடவழியில மாறுமுடா. என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட்டு விலக மாட்டான். பாண்டி முனியா அருவா பல வழங்குது நீ அர்ப்பணிக்க அருவா பல வழங்குது. ஓடி வாடா. குட்டிக்கு தண்ணி ஓட்டா எந்திரா கரும்பு குமுறமுடா வாருவா தாவுடா. ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி ஓட்டா அலறுமுடா கருப்பேன் புடி அருவா.
கருப்பே ஆடுனா ஹரிகோய்ந்தா சொல்லணும். என் தீத்தக்கர பொன்றாக்கு எங்க ஆத்தா குடியிருந்தா குலவ போடணும். மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பே நீ மிதந்து வந்த ஜாமியடா. அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானா? கொஞ்ச நேரம் அந்த பாரதி நகரில் உன் அருவா புடி தூக்கி உன் ரெட்டச்சாட்டை தோளில் போட்டு உன் கச்ச கணக்குதாடா, கச்ச கணக்குதான் லாடன பெரம்ப பேக்கரையான் தின்னுறச்சா. எந்திரா என்ன நினைக்கிது ஐயா? இந்த மக்களை காக்க வந்த சாமி என்ன நினைக்கிது? ஏன் இந்த தாமதம் முன்னு கள்ளிச்சேரி கோடாங்கிக்கு தெரியலடா. கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா, உனக்கு பிறகர ஊத்தடி தாண்டா உனக்கு படுக்கே. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா. கொஞ்ச நேரம் இங்க உள்ள உன் தங்கச்சியும் அந்த வெள்ளை குதிரையில போகக்கூடிய உன் தம்பி ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு என் நொண்டி பயலை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரிச்சு விளையாடு என் சாமி. காளி முனியையா தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா. தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா. சாந்தாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா. சாயாதாடா உன்னாருவா சாமி உன்னார் வயசாகி போச்சா. எந்திரிச்சு விளையாடு. என்ன வந்தாலும் பாப்போம்டா. நீ ஆடுனா கட்ட வண்டி நொறுங்கும். எதிரிக்கு வளர்த்து மாடு சாயணும். நீ நீதிக்கு பேர் போன ரோசாக்கார தங்க முடா கருப்பு. தங்க நல்ல முடியாருவா சாந்தாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. அகண்ட நல்ல முடியாருவா சாமி முடியாருவா. ஆடாதடா உன்னாருவா சாமி உன்னாருவா. வாடடை முடியருவா சாந்தாடும் உன்னருவா கருப்பு முன்னருவா. அஞ்சு சடை பறஞ்சு வர இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடி இருக்க. உனக்கு எத்தனை பேரு வைக்கிறதோ இந்த குலங்காக்க வந்த பெண்ணடி சாமி. எந்த பெண்ணு ரூபத்துல ஆடி வர போறதோ. தாயி ஓடிவமா ஓடிவமா தாயி ஓடிவமா ஆடிவமா ஆவேசமா ஓடிவமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடமா சாமி சல்லாடமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு எரு
அந்த வலது கை இதுவரைக்கும் மாறல, இனிமேல் மாறக்கூடாது. இந்த மக்கள் எல்லாம் நம்பி இருப்பது தெய்வத்தை தான். இங்கே தெய்வம் குடியாக இருக்கு. கருப்பு கூட வாடா, காளிமுனி ஐயா கூட வாடா, கடைசி வரைக்கும் கூட வாடா. வாடா. அந்த ஐயாவுக்கு என்ன பிரச்சனை? போங்கயா, அவரை வீட்டுக்கு போய் படுக்க சொல்றான். அவரை சத்தம் போடுங்கப்பா, சாமி இல்லைன்னா நோனிமையை நீ பொழைச்சிருவேன். சாமி நோண்டா அடுத்த வருஷம் என்கிட்ட வரலைன்னா பாரு நீ. ஏன்னா பெரிய மனுஷன் வெக்கமாயிரலாம். இப்போ என்ன ஆடனம் பாலம் நடக்குது? சாமி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வந்து உட்காந்துருக்க? ஆய்வுன்னா கீழே விழுந்தவனே ஐயா முருகா ஐயப்பா காப்பாத்துறா கருப்பா காப்பாத்துறான்னு ஏன் சொல்ற? சாமியை சொல்லாத. இனிமேல் நீ கீழே விழுகும் போது ஓல்டு மங்கு காப்பாத்து, பக்காளி நம்மனு கூட வாடான்னு சொல்லு. ஐயா அந்த பொம்பளை ஆளுங்க ஏத்தாய் அந்த வயசானவரை தூக்கிட்டு அங்கிட்டு போய் அவரை காலி பண்ணி விடு. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, அருமையான புகர்றா. உண்மையிலேயே அந்த பிள்ளைய பார்த்தாலே அவன் அப்படியே காலை குழி வரிப்பேன். அருமையான கோமியம் ரோமியோன்னு. அன்பு சகோதரி, இன்னைக்கு நான் தடவிக்கிட்டே இருப்பேன். அன்பு சகோதரி புதுக்கோட்டை, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாண்ணே? அப்போ போய் குளிச்சுட்டு வாங்க. உனக்கு வாய்ப்பா? ஆமாண்ணே. அந்த பிள்ளைக்கு அட்வான்ஸ் எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு. சரிண்ணே. வேணும்னா இவனை ஆபரேஷன் பண்ணி முயற்சி பண்றியா? ஐயா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா? சி, புதுக்கோட்டை ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சி மன்னன் நகைச்சி மாமணி என அன்பு தம்பி புதுக்கோட்டை பூவரசன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒளி ஒளி அமைப்பு கண்ணா ஆடியோஸ் சிங்கம் புனரி கண்ணா போடவா? சிங்கம் புனரி கண்ணா மைஜட்டு இதுதாங்க சிங்கம் புனரி நகரில் குடியிருக்காங்க. கண்ணா மைஜட்டு சிங்கம் புனரி இருப்பிடமா ஊரெல்லாம் ஒப்பாட்டுதான் அதுக்கு கண்ணா மைஜட்டு வாழ்கமா. ஓயே சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரமா சிங்கமுனரி கண்ணா சிறப்புள்ள மண்ணா ஊராண்டு வாழ வேணுமா சிங்கமுனரி கண்ணே மைஜட்டுமா. கண்ணா பட்டி தட்டி போகுது ஓம் பெருமா. சிங்க வாழ்க வாழ்க சிங்கமுனரி கண்ணே மைஜட்டு வளர்க வளர்க சிங்கமுனரி கண்ணா மைச. 500 வாட்டு பாடினாலும் ஒரு 50 ரூபா தர மாட்டேல. அப்படி இருட்டியே நாடகத்தை காண வருக வருகன்னு அழைத்திருக்கிறார்கள். ஏ பாரதி நகர் அணைக்கரைப்பட்டி கம்மாய் வட்டு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நன்றி. கொட்டகை அமைப்பு முருகன் சொக்கலிங்கபுரம் எங்கள் அண்ணனுக்கு நன்றி. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற 2 4 6 6 பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவருக்குலாம் குடும்பம் இருக்கு. எல்லாரும் என்ன திறமை இருக்கோ அதை வச்சு புலத்துக்க, சரிதானே? நீங்கள் பார்க்குற வேலை எல்லாமே நேசிச்சு பாருங்க, நேர்மையாக இருங்க. கடைசியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நல்லா இருப்பீங்க. போயிட்டு வரேன். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர் இல்லைன்னா இல்லை. அவர் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுனால தான் நாடக உலகத்தில் எத்தனையோ பேர்த்த வளர்த்து விட்டேன். அதே மாதிரி எத்தனையோ பேர்த்த காப்பாற்றுறதுக்கு காரணமே இந்த நாடக மேடை தான், இந்த நாடக கலை தான். ஆயுள் உள்ள வர மறக்க மாட்டேன். என் அன்பு சொந்தங்கள் தான். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சோனியா கோயிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு ஒரு ரோடு போகும். ஒரு 6 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சீமக்கருவை உடமரம் தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு
கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே ஆடு மாடு மேய்ச்சவன் இந்த கோமாளி என்பது பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் உணவு கொடுக்க முடியும். காரணம், என்னை அன்பால் ஒரு கோமாளியாக ஏற்றுக்கொண்ட என் உறவுகள் இருக்காங்க. கூத்தாடுவேன். அதே மாதிரி எதுவுமே கேவலம் கிடையாது தம்பிகளாம், எங்கள் அன்னைங்களாம். நீங்கள் பார்க்குற வேலை யாராவது சொல்லுவாங்க, என்னடா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்க படிச்சுக்கிட்டு, அவனுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடச்சா அவன் எதுக்கு போகிறேன். நீங்கள் பார்க்குற அத்தனை வேலையுமே புனிதமான வேலைங்கய்யா, விட்டுறாதீங்க. நான் பப்புனுக்கு போகும்போது கூட என் சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, எங்கள் அப்பாட்டே எங்கள் அம்மாட்டே, என்ன இந்த காலத்தில் போய் கோமாளிக்கு போய் கூத்தாடி போயின்றாங்க என்னையெல்லாம். அதே சொந்த பந்தம் என்றால் ஒரு நாள் அவனை நேரில் சந்திக்க முடியுமா என்று இயங்குகிறது. அது காரணம் விடாமுயற்சி, வெற்றி. நொச்சிக்குளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு சினிமா நடிகர் ஆயிட்டேன், மறுபடியும் சினிமா துறைக்கு போவேன். ஆயுள் உள்ள வரை நான் பப்புனாக மேடைகளை கோமாளியாகத்தான் நிற்பேன். அடியன் எம்கேஆர் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அந்த குட்டி கிரு மாட்டை இழுக்கிறேன். தந்தானான தந்தானே தரரரரரே தரரி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 
கலைக்காகத்தான் வேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது ஆளறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது அழாள கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க நாடாம ஆட்டி வச்சே வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் இன்னும் வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ளு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா நிக்காது வருவோதும் வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க 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 இதெல்லாம் நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள கலைகளுக்காக இந்த பாட்டு எழுதுனாங்கன்னு கிடையாது. அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய வேலை புனிதமானது. அத்தனை பேர் பார்க்கக்கூடிய வேலையும் பெருங்கொண்ட ஒரு கலை தான். அத்தனை பேருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். இதுதான் உண்மை. போயிட்டு வரேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரை வட்டம் அணைக்கரைப்பட்டி ஊராட்சி ஓசாரிப்பட்டியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவில் 11ஆம் ஆண்டு பால்கூட திருவிழாவை முன்னிட்டு ஓசாரிப்பட்டி பாரதி நகர் கிராம பொதுமக்கள் மற்றும் பரம்பு நாடு வீர விளையாட்டு நலச்சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு. தமிழுடைய வீர விளையாட்டு வடமாடு மஞ்சு விரட்டு குறிப்பு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கம் விதிமுறைக்கு உட்பட்டு காளைகள் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விழாவுக்கு வருகை தரும் அத்தனை பேருக்கு நன்றி. இது என்னைக்கு ஓஜாரிப்பட்டியில் நடக்குதுன்னா வருகின்ற 28/9/2025 வர்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போயிருங்கய்யா. அண்ணா இந்த ஒருங்கிணைப்பாளர் பேர் மட்டும் சொல்லியிருக்கேன். எது ஒருங்கிணைப்பாளர் பேர் இருக்கு.
ஏன்னா இருக்குண்ணே விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் அணைக்கரைப்பட்டி ஊராட்சி ஓஜாரிப்பட்டி பாரதி நகர் விழா ஒருங்கிணைப்பாளர் முத்துராஜா அவர்கள், நிறுவனர் PMS சூப்பர் சிப்ஸ். நன்றி அன்பு உறவுகளே. தம்பி போயிட்டு வரேன். அத்தாய் நீ வா, நான் காசு தர்றேன். இங்க வா அதாய், அதை கொண்டு வா, நான் 1000 ரூபா தரேன். வா நீ உள்ள வா. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு இந்த இருட்டில் கஷ்டப்படுற? உண்மையிலே இவ்வளோ வயசாயும் பசி என்பது எல்லாத்துக்கும் பொதுவுன்னு எங்கள் ஆத்தா மாதிரி ஆளுகளை வணங்குறேன். நன்றி ஆத்தா. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.